இலங்கை வரலாற்றிலேயே ஒரு வரலாற்று சாதனை. பெரிய பிரச்சனை என்று சொன்னாலும் அதில் முன்னுக்கு வந்து நின்று அந்த பிரச்சனையை தீர்வு காண்றது வந்து நண்பர் இளங்குமரன். இந்த வெற்றியானது மக்களுக்கே சமர்ப்பணம். மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் திடசங்கமம் கொண்டு செயற்படுவேன் என்று இந்த இடத்தில் தேசிய மக்கள் சக்தியில வந்து அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றிருக்கிறத நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். அவர் எமது பழைய ஓல்வைஸ் 2010 பட்ஜ் மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறேன். விருப்பு வாக்குன்ற அடிப்படையில் எனக்கு 2வது இடம் ஸ்ரீதரனுக்கு அடுத்த. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. இந்த காணொலியில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போறோம்னா, தேசிய மக்கள் சக்தியின் ஒரு வேட்பாளரான இளங்குமரன் அண்ணான்ற ஒரு காணொலி தான். உண்மையாகவே அது இப்போ ஒரு பாராட்டுக்குரிய விடயம் என்னென்னா, அதிகளவான விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் தான் இந்த இளங்குமரன் அண்ணா. அவருடைய பாடசாலை மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த வெற்றியை கொண்டாடுவதாகவும், மற்றது தான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் செய்ய போகிறேன், இந்த பாடசாலைக்கு என்னென்ன விடயங்கள் செய்ய போகிறேன்ற ஒரு உறுதிமொழி செய்கிறதாகவும் தான் இந்த காணொலி அமையும். அவர் நிறைய விஷயங்கள் கதைச்சிருப்பார். சிறியளவான ஒரு காணொலி தான். நிச்சயமாக இவர் சம்பந்தமான நிறைய விடயங்கள் அறியணும்னாச்சா இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அதோட ராஜீவி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். யாழ் மத்திய கல்லூரியில் படிச்சு முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட நடக்கின்ற ஃபேஸ்புக்ல வந்து மெசஞ்சர்ல 2020ஆம் ஆண்டுல இருந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பற்றிய கருத்துக்கள் ஆரம்பம் முதல் அந்த ஈடுபாடு, மற்ற அந்த கட்சியில இருந்த ஈடுபாடு, மக்கள் மீது கொண்ட நல்ல ஒரு ஈடுபாடு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முழு இந்த பெரிய பிரச்சனை சொன்னாலும் அதில் முன்னுக்கு வந்து நின்று அந்த பிரச்சனையை தீர்வு காண்றது வந்து நண்பர் இளங்குமரன். அந்த வகையில நாங்கள் மிகவும் பெருமை கொண்டிருக்கிறோம். 2010 மாணவர் சார்பில் வந்து எங்களோட நண்பர்களால் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதுவும் தேசிய மக்கள் சக்தியில வந்து அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றிருக்கிறத நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். அவர் வந்து எங்களோட யாழ் சமூகத்தை வந்து இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்வார் என்பதில் வந்து 100% நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாடசாலை காலத்தில இருந்து அவருக்கு அரசியல் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி. யாழ் மத்திய கல்லூரி மாணவனாகவும் இன்று 2007ஆம் ஆண்டு ஓலவெல் பட்சில் படித்தது. அதே நேரம் 2010ஆம் ஆண்டு ஏலெவல் பட்ச் ஏலெவல் செய்திருக்கிறேன் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ். அதே நேரம் இன்றைக்கு எமது பழைய ஓல்வைஸ் 2010 பட்ஜ் மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறேன். அதே நேரம் இந்த தேர்தலுக்கு எங்களோட பட்சால பாரிய ஒத்துழைப்பை பெற்று தந்திருக்கிறார்கள் சென்ட்ரல் காலேஜ். ஏனென்றால் இந்த வருஷம் எங்களோட சென்ட்ரல் காலேஜ் எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து இந்த சென்ட்ரல் காலேஜில் பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்தை இன்றைக்கு 2010ஆம் ஆண்டு பட்சரால் நிரப்பி இருக்கிறார். அவர் அந்த இடத்துல இல்லாத இடத்துல 2010ஆம் ஆண்டு சென்ட்ரல் காலேஜுக்கு அந்த பெருமை ஒன்று கிடைச்சிருக்கு. அதை நீண்ட காலம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்திருந்து வந்தது. இந்த வருஷம் அந்த அவருக்கு இல்லாம போயிருக்குது. அந்த இடத்தை 2010ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒன்றிணைத்து எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு பெருமையை பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்களால் பல தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. தனிப்பட்ட ரீதியிலேயும் மறைமுகமான ரீதியிலேயும் நேரடியாகவும் பங்கு பெற்றி இதற்கு முதல் தேர்தல் பணிக்காக எனக்காகவும் ஒத்துழைப்பு தருவதற்காக ஒழுங்கமைத்து 2010 வச்சால ஒரு பிரச்சாரம் ஒன்றும் செய்யப்பட்டிருக்கு. அதே நிமித்தம் இந்த வாக்கு என்பது ஒரு பாரிய வாக்கு. ஏனென்றா என்னை அறிமுகம் இல்லாத நேரத்திலும் எங்களோட பட்ஜ் மாணவர்களாலும் இந்த யாழ் மாவட்ட மக்களாலும் ஒரு பெரிய வாக்கு பெற்று தந்திருக்கிறோம். விருப்பு வாக்குன்ற அடிப்படையில் எனக்கு 2வது இடம் ஸ்ரீதரனுக்கு அடுத்த. அது ஒரு பாரிய மாற்றம். அதுக்காக ஒத்துழைத்த எங்களோட ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் ஓல்வைஸ் டீச்சர்ஸ் யூனியன்ல இருந்து ஆசிரியர்கள்லேருந்து பல ஒத்துழைப்பு தெரிஞ்ச என்னடா ஒரு ஜனாதிபதி இந்த கட்சியில முதன்மை வேட்பாளராக நின்றிருக்கிறேன். அதே நேரம் அதற்காக சென்ட்ரல் காலேஜில் ஒரு பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ரீதியில பள்ளிக்கூட சமூகம் சார்பாகவும் எனக்கு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். அதே நேரம் எமது 2010ஆம் ஆண்டு அணியினர் பெரும்பாலான எங்களுக்கான தேர்தல்
வாக்கை பெற்றுத் தருவதற்கும் அதை சென்ற கொலைச்சில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடோட இந்த வெற்றியை தந்திருக்கார். அதற்காக இந்த 2010 பட்ஜ் சார்பாகவும் அந்த பட்ஜுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே இந்த பட்ஜுக்கு எங்களால் இயன்ற உதவி, பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய விடும், பாடசாலைக்கு இந்த பட்சால 2010 அணியால ஒரு சென்ற கொலைச்சுக்கு செய்யக்கூடிய உயரிய கௌரவத்தையும் பெற்றுக் கொடுப்பேன் என்று இந்த இடத்துல கூறிக்கொண்டு, அந்த பட்ஜுக்கு பெருமை ஒன்று கிடைச்சிருக்கிறது. அது எவராலும் செய்ய முடியாது. அந்த பெருமை பட்ஜ் மாணவர்கள் அதை இயக்கி இனி பெற்று கொடுப்போம் என்ற இடத்துல எங்களோட பட்ஜ் மாணவருக்கும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே நேரம் யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பெரும்பாலான வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார்கள். அது இலங்கை வரலாற்றிலேயே ஒரு வரலாற்று சாதனை. 3 ஆசனங்களை கிடைக்கக்கூடிய வாக்குகளை. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு 1.5 மாசத்துக்குள்ளேயே அனுர திசாநாயக்கா மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் எங்களுக்கான வாக்குகள் பதிவாகியுள்ளது. அந்த வாக்குக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கும், யாழ் மாவட்டத்தில் இருக்கும் மக்கள், அதே நேரம் கிளிநொச்சியில் இருக்கும் மக்களும், அதே நேரம் பெரும்பாலான புலம்பெயர் தேசத்தில், யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் புலம்பெயர் தேசத்தில் அதிகளவான மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களின் ஒத்துழைப்பின் நிமித்தமாக அவர்களும் எமக்காக பிரச்சாரிச்சிருக்கிறார். அதே நேரம் சங்கங்களை எடுத்துக்கொண்டால் மின்சார சபை தொழிற்சங்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், அழகர் சங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முச்சக்கர வண்டி சாரதியல் சங்கம், அதே நேரம் கடை உரிமையாளர் சங்கம், போக்குவரத்து சிடிபி சங்கம், எங்களுக்கு அமைப்பு ரீதியாகவும், அதே நேரம் பருத்துத்துறையில் எடுத்துக்கொண்ட கடத்தொழிற்சங்கம், பாசையூரில் எடுத்துக்கொண்ட கடத்தொழில் சங்கங்கள், விளையாட்டு சங்கங்கள், எங்களுக்கு பெரும்பளவு உதவி செய்தது இந்த சங்கங்கள். ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் பாரிய நோட்டீஸ் ஒட்டவில்லை. யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் நோட்டீஸ் ஒட்டல, பெரிய அளவில் மக்கள் மத்தியிலேயும் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு வேலை செய்தது மக்கள். அந்த மக்களுக்கு முதற்கண் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே நிமித்தம் இந்த வெற்றியானது மக்களுக்கே சமர்ப்பணம். இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்பது எம்மை பொறுத்த வரைக்கும் தனிநபருக்கு சொந்தமானது இல்லை. ஏனென்றால் இதுவரை காலம் தனிநபருக்கு சொந்தமான வகையில தான் இதுவரை காலம் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் செய்யப்பட்டவர். எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு உண்மையை கொண்டு சேர்ப்போம், மக்களுக்கு அரசியல் தெளிவூட்டுவோம். அப்போது இந்த மக்கள் புதிய ஒரு யுகத்தை படைத்துக் கொண்டு இளைஞர்களுக்கான தொழில்துறையை உருவாக்கி, சிறந்த சமூக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு, வளமான நாட்டையும் உருவாக்கி கொண்டு, யாழ் மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் திடசங்கமம் கொண்டு செயற்படுவேன் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, இந்த எங்களுக்கு வாக்கு பெற்று தந்த மக்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.